என்ன இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான்? பறிச்சு இடிச்சில் எது போய் ஆயிட்டானோ? இல்லையே, இந்த நாய் பள்ளிக்கூடம் போய் நான் உடனே கூட பார்க்கலையே. வேற என்னவா இருக்கும்? ஏடா ஆச்சு, ஏன்டா உட்காந்து அழுதுட்டு இருக்க? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. ஓ, லவ் ஃபெயிலியரா? அது நேற்று ஒருத்தர் வரக்கிட்டே தெரிஞ்சேன், அந்த பிள்ளை திரும்பியோட பார்க்கலன்னு. டேய், அந்த பிள்ளை திரும்பி பார்க்கலன்னா லவ் ஃபெயிலியரா? ஆமாண்ணே. A few moments later. என்ன இவனுக்கு பேசிக்கிட்டு இவன் ஒரு மாதிரி சோமா வந்துருக்கா? டாய், உனக்கு என்னாச்சு? எப்படி வந்துட்ட? எனக்கும் லவ் ஃபெயிலியர் ஆச்சு ப்ரோ. எவனை பார்த்தா லவ் ஃபெயிலியர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னடா பிரச்சனை உங்களெல்லாம்? போன வாரம் ஒரு பிள்ளையை பார்த்தேன், ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன். போனதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த பிள்ளை ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் மறுபடியும் போனேன், கூட ஒரு பிள்ளை தெரிஞ்சு. அது கொஞ்சம் நல்லா இருக்கேன், அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன். அது பக்கத்தில் போனதுக்கப்புறம் அது இன்னொரு கையில் விட்டு போய்க்கிட்டு. தம்பி, ஒரு வாரத்தில் வர பேர்ல லவ் ஃபெயிலியர், அதுக்கு பேர் வேற, வயசு கோளாறு. தம்பி, அண்ணன் ஒன்று சொல்றேன் கேளு. நீ ஒன்று பின்னாடி சுத்துவ, அதுக்கு ஒன்னே பிடிக்காது. உன் பின்னாடி ஒன்று சுத்தம், உனக்கு அதுவும் பிடிக்காது. அது பின்னாடி ஒன்று சுத்தம், அதுவும் பிடிக்காது. மொத்தத்தில் யாருக்கும் யாரையும் பிடிக்காது. யார் நினைக்கிறது நடக்காது. மூடிட்டு கிளம்புடா. இனிமே சன்னியாசி தான் ஆகணும் போல. அதான் அடுத்த வாரம் காசி போலான்னு பிளான்ல இருக்கேன். போயிட்டு வரேன். வாழ்த்துல நல்லபடியா போயிட்டு வா.